பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெள்ளி விழா நாயகன் மோகன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களே டாப் 10 திரைப்படங்களுக்கு மேலே வசூல் அதிகம் கொடுத்த திரைப்படங்களை நம்ம குறிப்பாக பார்த்துலாம். என்னென்ன திரைப்படம் என்று மெல்ல திறந்தது கதவு. இந்த திரைப்படம் 1986 வெளிவந்த திரைப்படம். சுந்தரராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது. மோகன், அமலா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ராதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இருந்து நடித்திருந்தாலும் படம் அந்த சமயத்தில் பாடலும் சரி படமும் சரி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது. படத்தோட பட்ஜெட் ஓரளவு நார்மலான குறைஞ்ச பட்ஜெட்டாக இருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்குமே 1.25 கோடி கிட்ட வசூல் செய்து ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது. மோகன் அவர்களோட திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பாடலும் சரி ஹீரோயின்களும் அருமையாக அமைஞ்சிருவாங்க. இவர் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வெற்றி திரைப்படங்களை கொடுத்துருக்கிறாரு. இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக ஒரு நல்ல கலெக்ஷன். அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா சரணாலயம் என்ற திரைப்படம் 1983 சுந்தரராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது. MS விஸ்வநாதன் இசையில் வெளிவந்த திரைப்படத்தில் வெள்ளி விழா நாயகன் மோகன் அவர்கள், அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நளினி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. சரணாலயம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு த்ரில்லிங் ஒரு எஃபெக்டாக இருந்திருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைப்படம். படத்தில் பாடலும் சரி படமும் சரி மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்த ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது சரணாலயம். அந்த சமயத்தில் குறைஞ்ச பட்ஜெட்டாக இருந்தாலும் படத்தோட வசூலை பொறுத்த வரைக்குமே 85 லட்சம் 90 லட்சத்துக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி நல்ல ஒரு கலெக்ஷன் தான் கொடுத்துருக்கு. படத்தோட பட்ஜெட் ஒரு நார்மலான ஒரு பட்ஜெட் தான், 10 லட்சத்தில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இருந்தாலும் வசூல் ரீதியாக சூப்பரான ஒரு கலெக்ஷனை தான் கொடுத்துருக்கு. சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம்னா 80 லட்சத்துல இருந்து 1 கோடி கிட்ட அப்ராக்சிமேட்டாக இந்த திரைப்படம் வசூல் செய்திருக்குங்க அந்த சமயத்தில். அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா கிளிஞ்சல்கள். இந்த திரைப்படம் 1981 துரை அவரோட இயக்கத்தில் வெளிவந்தது. டி ராஜன் அவர்கள் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் டி ராஜேந்திரன் அவர் தான் இசையமைச்சிருக்கிறாரு. பூர்ணிமா, மோகன் அவர்கள் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. படமும் சரி பாடலும் சரி ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைப்படம். இந்த சமயத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் நல்ல வசூல் ரீதியாக 80 லட்சம் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அந்த சமயத்தில் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான். படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் துறையினே திரைப்படம். திரையரங்கில் ஒரு 100 நாளைக்கு மேலே ஓடி ஒரு நல்ல வெற்றி கண்ட திரைப்படம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான படமாக அமைந்தது. மோகன் அவர்களும் பூர்ணிமாவும் இணைந்து நடித்த திரைப்படம். இந்த திரைப்படம் பட்டி தொட்டி இளங்கலைக்கு ஒரு சூப்பர் திரைப்படமாக தான் அமைந்தது. நெஞ்சத்தை அள்ளித்தா என்ற திரைப்படம் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான ஒரு திரைப்படமாக இருந்தாலும் 1984 வெளிவந்தது. அமீர்ஜான் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படத்தில் MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார். மோகன், அதனை தொடர்ந்து சதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இருந்து நடிச்சிருப்பாங்க. படம் ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைப்படமாக அமையவில்லாட்டாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ரீதியாக நல்ல ஒரு கலெக்ஷனை தான் கொடுத்துருக்கு. இந்த திரைப்படமும் ஓரளவு நல்ல கலெக்ஷன். அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா நெஞ்சத்தை கில்லாதே என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் 1981 மகேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்தது. இளையராஜா இசையில் சுபாஷினி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. பிரதாபத்தன் போன்ற பலர் நடிச்சிருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் 53 வாரம் மேலே திரையரங்கில் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது. வசூலை ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் தான் இந்த திரைப்படம் கொடுத்துருக்கு. குறிப்பாக இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் 2.25 கோடிக்கு மேலே அப்ராக்சிமேட்டாக இந்த திரைப்படம் கொடுத்தது. அந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வசூல்னு சொல்லப்படும். பல மடங்குக்கு லாபத்தை கொடுத்த ஒரு திரைப்படங்களே பார்த்தீங்கன்னா இந்த நெஞ்சத்தை கில்லாதே திரைப்படம் தான் ஒரு சூப்பர் திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா தென்றல் எண்ணெய் தொடுது என்ற திரைப்படம். தென்றல் எண்ணெய் தொடுது திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் 1985 வெளிவந்தது. வி ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மோகன் அவர்கள், சேப்பரதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. சேஸ்ரீ போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. படத்தில் பாடலும் சரி படமும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். தேட்டரில் 100 நாளைக்கு மேலே ஓடி கலெக்ஷன் ரிப்போர்ட்லேயும் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் தான் கொடுத்துருக்கு. பொதுவாக வசூலில் செம்ம கலெக்ஷன் போட்ட ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். அந்த சமயத்தில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் 1.25 கோடி கிட்ட வசூல் செய்திருக்கு. அதனால தான் இந்த திரைப்படத்தோட பாடலும் சரி படமும் சரி சூப்பரான ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். தேட்டரில் 150 நாளுக்கு மேலே ஓடி நல்ல ஒரு சக்கப்போடு போட்ட ஒரு திரைப்படங்களே இந்த திரைப்படமும் நம்ம குறிப்பாக எடுத்துக்கலாம். படத்தில் பாடலும் சரி படமும் சரி ஒரு சூப்பராக அமைஞ்சிருக்கும். பொதுவாக மோகன் அவரோட திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் பாடல் அருமையாக அமைந்த திரைப்படங்களே இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் திரைப்படம். அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா கிளிஞ்சல்கள் திரைப்படம். இந்த திரைப்படம் 1981 துரை அவர் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா டி ராஜேந்திரன் அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பூர்ணிமா, அதனை தொடர்ந்து மோகன் அவர்கள் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படமும் தேட்டரில் 100 நாளைக்கு மேலே ஓடி வசூல் ரீதியாக ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம்னே சொல்லலாம். சூப்பர் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படம். கிளிஞ்சல்களில் பாடலும் சரி படம் சரி இவரோட திரைப்படங்களை பாடல்களை அடிச்சிக்கவே முடியாது. மற்ற நடிகர்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மோகன் அவரோட திரைப்படங்களில் பாடல்கள் இனிமையாக அமைஞ்சிருக்கும். படமும் நல்ல ஒரு கலெக்ஷன் ஒரு 4 கொடுத்தாலும் படம் தேட்டரில் 200 நாளைக்கு மேலே ஓடிடும். அந்த அளவுக்கு வெற்றி கண்ட திரைப்படங்களே பார்த்தீங்கன்னா கிளிஞ்சல் திரைப்படமும் தேட்டரில் அதிக நாட்கள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாகத்தான் அமைந்தது வசூல்லையும். அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா பயணங்கள் முடிவதில்லை என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் 1982 வெளிவந்தது. இயக்கத்தில் வெளிவந்திருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமே சொல்லலாம். இளையராஜா இசையில் இந்த திரைப்படத்தில் மோகன் அவர்கள் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பல விஷயங்கள் வித்தியாசமாக எடுத்திருப்பாங்க. படம் தேட்டரில் 400 நாளைக்கு மேலே ஓடி வசூலில் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். இந்த திரைப்படமும் ஒரு 3.25 கோடி கிட்ட வசூல் செய்துங்க. தேட்டரில் அதிக நாட்கள் 400 நாளைக்கு மேலே ஓடி திரையரங்கை தெரிக்க விட்ட ஒரு திரைப்படம். அதிக நாட்கள் அந்த சமயத்திலே ரஜினி, கமல் அவங்க இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு வந்த திரைப்படம். கம்சிலியாக பார்த்தீங்கன்னா இவர் கொடுத்த திரைப்படங்களில்
சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படங்களே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக சூப்பர் கலெக்ஷன் இருந்தாங்க. இன்று பேசப்படும் அளவுக்கு பயணங்கள் முடிவதில்லை திரைப்படங்கள் மோகன் அவர்களுக்கு ஒரு பேர் கொடுக்கும் திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக பார்த்தீங்கன்னா பாசப்பறவைகள் என்ற திரைப்படம். பாசப்பறவைகள் 1980 ஆண்டு. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் சொல்லலாம். படத்தில் பார்த்தீங்கன்னா மோகன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. ராதிகா இந்த திரைப்படத்தில் பாடலும் சரி படமும் சரி ஒரு சூப்பர் டூப்பர் இருக்கட்டு ஒரு அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் தேட்டரில் 100 நாளைக்கு மேலே ஓடி அதிக வெற்றிகள் கொடுத்த திரைப்படங்கள் இந்த திரைப்படம் குறிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் குறைஞ்சாலும் வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் நல்ல ஒரு கலெக்ஷன் படம் தான் கொடுத்துருக்குது. அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா பொதுவாக பாடுநலா திரைப்படத்திற்கு நல்ல ஒரு கலெக்ஷன் இருந்திருந்தாலும் படத்தில் நதியா மோகன் போன்ற பலரோட காம்போல இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் அமைந்தது. பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் ரீதியாக மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட் கொடுத்த ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். அதனால தான் இந்த திரைப்படத்தை நம்ம வசூல் ரீதியாக அதிக கலெக்ஷன் ரிப்போர்ட் கொடுத்துன்னு சொல்லி எடுத்திருக்கோம். உங்களோட கருத்துக்கள் பல இருந்திருந்தாலும் பொதுவாக பாடுநலா திரைப்படத்தை நீங்கள் தேட்டர்லையும் சரி மற்றபடி இப்பவும் போட்டு பாருங்கள். படத்தில் ஒரு டிஃப்ரெண்டான சில விஷயங்களை காமிச்சிருப்பாங்க. படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டே சொல்லலாம். அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா பொதுவாக நாம் பாடும் பாடல் என்ற திரைப்படம். நாம் பாடும் பாடல் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா 1984 வந்தது. சுந்தரராஜன் இயக்கத்தில் வெளிவந்திருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு திரைப்படமே சொல்லலாம். மோகன் சிவகுமார் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் அம்பிகா போன்ற பலர் இருந்தாலும் படத்தில் பாடல் கிளைமேக்ஸ் வரைக்கும் இருந்தாலும் தேட்டரில் 100 நாளைக்கு மேலே ஓடி படத்தோட பட்ஜெட் நார்மலான பட்ஜெட் இருந்தாலும் படத்தோட வசூல் 2 கோடி கிட்ட வசூல் அடிச்சிருக்குங்க. ஏன்னா பாடல் தான் சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்துருக்கு. படமும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுத்த நாம் பாடும் பாடல் படம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றியாக அமைந்தது. அடுத்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பிள்ளை நிலா 1983 வெளிவந்தது. மனோபாலா இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் ராதிகா மோகன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. பேபி சாலினி போன்ற பலர் நடிச்சிருந்தாங்க. படத்தில் பாடலும் படமும் சுவாரஸ்யமாக இருந்தது. படம் தேட்டரில் 100 நாளைக்கு மேலே ஒரு வெற்றி. படத்தோட கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் 1.25 கோடிக்கு மேலே அப்ராக்சிமேட்டாக இந்த திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. பட்டி தொட்டியெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சராசரியான ஒரு திரைப்படமாக இருந்தாலும் படத்தில் வசூலை பொறுத்த வரைக்கும் நல்லா முன்னுக்கு வந்துருச்சு. ஆனால் படத்தை பொறுத்த வரைக்கும் வசூல் ரீதியாக தான் கலெக்ஷன் கொடுக்கும். தேட்டரில் 200 நாள் ஓடினாலும் படத்தோட வசூல் எவ்வளோ கொடுத்துட்டு தான் அப்ராக்சிமேட்டாக அந்த நம்ம கருத்துக்களை சொல்ல முடியும். பிள்ளை நிலா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பாடலும் சரி படமும் சரி வேறு லெவலில் ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமாக வந்து நளினி ராதிகா போன்ற பலர் நடிச்சிருந்தாலும் படம் மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் திரைப்படமாக அமைந்தது வசூல். அடுத்த திரைப்படமாக மௌனராகம் 1986 வெளிவந்தது. மணிரத்ன இயக்கத்தில். இந்த திரைப்படத்தில் நவரச நாயகன் கார்த்திக், ரேவதி, மோகன் அவர்கள் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. படம் தேட்டரில் 200 நாளைக்கு மேலே ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்ட ஒரு திரைப்படம். தேட்டர்லையும் சரி வசூல்லையும் சரி 3-4 கோடிக்கு மேலே வசூல் கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஆக்ஷனாக ஒரு த்ரில்லிங்கான ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமே சொல்லலாம். அந்த சமயத்தில் நல்ல ஒரு கலெக்ஷன் சொல்லிட்டு 1986 போட்டி போட்டு அதிக வெற்றிகள் கண்ட திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படமும் நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்கு. பொதுவாக எதிர்பார்த்த அளவுக்கு செம்ம கலெக்ஷனாக கொடுக்கப்பட்ட ஒரு திரைப்படங்களே மௌனராகமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைஞ்சிருக்குங்க நல்ல வசூலில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோகன் அவர்களோட வசூல் ரீதியாக கலெக்ஷன் கொடுத்த ஒரு 10 படங்களை கொடுத்துருக்கோம். குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச திரைப்படங்களை கருத்து வேறுபாடு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய திரைப்படங்கள் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச திரைப்படங்களை வசூல் ரீதியாக கலெக்ஷன் தான் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.